எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சென்னையில் ஒரு ஹோட்டல், அது நான்வெஜ் ஹோட்டல், பட் வெஜிடேரியன் மீல்ஸும் அங்கே உண்டு. இந்த ஹோட்டலில் நமக்கு சொன்னது பட்டுக்கோட்டையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்போ சென்னைக்கு போனாலும் சரி, எவ்வளோ வேலையாக போனாலும் இந்த ஹோட்டலில் மத்தியானம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிடுவார். அதுதான் அவருடைய முதல் வேலை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் சாப்பிட வாய்ப்பு கிடச்சிச்சு. தனியாக போனேன், கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல. அதுக்காக தான் சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னால் நீங்களும் போகிறப்ப இல்லை இது இப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இதை இன்னும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ட்ரிப்ளிகனில் சேப்பாக்கம் ஸ்டேடியம், அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு, அது யாரை கேட்டாலும் சின்ன பிள்ளைய கேட்டாலும் சொல்லுவாங்கங்க. இந்த ஹோட்டல் 64 வருஷமாக இருக்குது. அப்படி உள்ள அப்படியே இந்த சந்தில் போனீங்கன்னு வச்சிங்களேன், கார்லலாம் போய் பெருசாக திருப்ப முடியாது, 2 வீலரில் தான் போகலாம், பார்க் பண்ணிடலாம், கொஞ்சம் ஓரமாக போடலாம். இந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும், முட்டு சந்து தாங்க, அந்தாண்ட தாண்டிலாம் போக முடியாது. என்னப்பா இந்த ஹோட்டல் இத்தனை வருஷமாக இங்கே அப்படிங்கிறப்ப என் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா இந்த சந்துக்குள்ளேயே வச்சு ஒருத்தர் 64 வருஷமாக ஹிட் அடிக்கிறாருன்னா டேஸ்ட் எல்லாம் நம்ம பெருசாக சொல்ல வேண்டாம், அது தானாக மக்களுக்கு புரியுன்றது உள் மனசு ஓடிட்டே இருக்கு. ஒரு பழைய காலத்து வீடு, இந்த சிவாஜி கணேசன் வீடெல்லாம் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அழகாக சிம்பிளாக இருந்துச்சு. போர்டெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்படி உள்ள நுழைய எதுக்கு ஒரு 40 பேர், அங்கே ஏசி எல்லாம் இல்லை, கீழே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் கல்லாவை பார்க்க ரைட்டில் படி இருக்குது. அப்படி நான் படியை பார்த்தோன்னே கல்லாலேருந்து, சார் ஏசினா மேலே போங்க சார் அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஏசி போனோம்னா கஞ்சண்டாக இருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ் ஹோட்டலில் ஒரு 50 பேர் உட்காந்துருப்போம், ஒரே வாடையாக இருக்கும். என்னப்பா சரி இருந்தாலும் மாடிக்கு போய் பார்த்துட்டு நல்லா இல்லைனா கீழே வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள் மனசுக்கிட்ட பேசிக்கிட்டே நான் மாடிக்கு போகிறேன். அப்படி போனால் நல்ல ஹாலுங்க, அழகாக இருந்துச்சு. ஒரு 100 பேர் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே பிடிச்சி போச்சு. என்னப்பா கீழே எப்படி இருக்குது, இந்த சந்துக்குள்ளெல்லாம் இவங்க எங்கே காரை நிறுத்திட்டு எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டேபிள்லையும் பார்த்தாங்க. அப்படியே புள்ள குட்டியோட சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க, எல்லாருமே 10வது வாட்டி 15வது வாட்டி தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த ஆர்டர் பண்ணுற ஸ்டைலில் அவங்க ஜாலியாக இருக்கிறது, அந்த சர்வர் பேசிக்கிட்டே சர்வ் பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நான் போய் ஒரு டேபிளில் உட்கார்ந்தேன். ஒரு நுனி இலை, எல்லாருக்குமே நுனி இலை தான், அப்படி கொண்டாந்து போட அந்த நுனி இலை சென்டராக அந்த வரும்பு இருக்கும்ல, அந்த இடம் தெரிச்சிருக்கு. இல்லை வேறு இலை தம்பின்னு, அதுவுமே பார்த்தா தெரிச்சு தான் இருந்துச்சு. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், திருவேறு இலை தாங்க. நம்ம இலை அப்படி கையை வச்சு குத்துனோம்னு வச்சுங்க தாங்கும். நீ என்ன வேணாலும் பண்ணுடா, என்னை உடைக்க முடியாதுறாங்க அந்த இலை, அந்த மாதிரி. பட் நம்ம ஹோட்டல்காரர் என்ன மேனுஃபேக்சரிங்காக பண்ணுறாரு, இலையை போட்டோன்னே தண்ணி தெளித்து உட்கார ஒரு 2 கறி வைக்கிறாங்க. அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். ஒரு கேப்டன் ஆர்டர் எடுத்து மிரட்டுறது வேறு என்ன இருக்குது அப்படின்லாம் பெரிய பில்லெல்லாம் ஒன்றும் வந்துடாதுங்க. எல்லாமே ரீசனபுளாக இருக்கும். இப்போயே சொல்லிட்டேன், நல்லா ஹாப்பியாக நம்ம சாப்பிட்லாம். வந்தோடனே 2 கூட்டு வச்ச உடனே என்ன சாப்பிட்றீங்க சார்னாரு. ஏதோ ஒரு சைட் டிஷ், ஒரு சிக்கன் 65 மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு அதுதானே தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சாதம் வைக்கிறப்ப என்ன குழம்பு சார் அப்படின்னாரு. இல்லை மட்டன் குழம்புன்னா, இல்லை சார் அது ஆர்டர் பண்ணணும், இது வெஜிடேரியன் மீல்ஸ் தான் அப்படின்னு அந்த சர்வர் சொன்னார். புரிஞ்சுக்கிட்டார் நம்ம முதல்ல போனோம் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம முழிக்கிறதுலே தெரிஞ்சு போச்சு. என்னப்பா குழம்பு தனியாக ஆர்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு 200-300 ரூபா போட்டு தாளிச்சிட போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே ஒரே ஒரு மட்டன் குழம்பு அப்படின்னு சொன்னேன். ஒரு கப்பில் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே அந்த மெனு கார்டை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டேன். அது விலையெல்லாம் சும்மா ஒரு 100 ரூபாக்குள்ளே தாங்க இருக்குது. அப்படியே ஒரு பீஸு அதை எடுத்து சாப்பிட்டா மட்டன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வீடுங்கள்லாம் அத்தை வச்சா சூப்பராக இருக்குன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு, அந்த குழம்பு அப்படியே ஒரு ஒயிட் குருமா மாதிரி தான் இருந்துச்சு. சாதத்தை போட்டு செய்ய அப்புறம் இன்னொரு பையன் வந்தார். சார் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சார் குழம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பார்வை. நல்ல அன்பாக எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சர்வ் போயிட்டே இருக்கு. அதுக்குள்ளே அந்த 65 நான் சாப்பிட பிரியாணி நான் 2 தடவை போனேங்க. 2 நாளும் தீந்துருச்சு. அங்கே பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது. ஆனால் நான் 1.25 போனேன், அங்கே தீந்துருது, ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்து டேபிள்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பிளேட்டில்ங்க திடீர்னு வஞ்சன மீனாது அப்படியே கத்தியை வச்சு கட் பண்ண மாதிரி இல்லை, அது மிஷினில் கட் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோ மெல்லிசா அப்படியே சுட அப்படியே அங்கே ஒரு தேங்காய் ஸ்மெல். அது ஏன்னா அது ஒரு கேரளா டைப் மெஸ் தான். அப்படியே அந்த தேங்காய் ஸ்மெல்லோடு அந்த பிளேட்டு போக அப்படியே அங்கே ஒரு 6 பேர் உட்காந்துருக்கீங்க. எல்லார் இலையிலையும் அப்படியே வைங்கன்றப்ப அப்படி தள்ளுறப்ப ஆசையாக இருந்துச்சு. பட் நான் மீன் பெருசாக சாப்பிட மாட்டேன், நான் வேணான்னு சொல்லிட்டு உட்கார இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கேன். 2 வாட்டி குழம்பு போடுறேன். அப்புறம் மீன் குழம்புன்னா அதுக்கு தனியாக ஆர்டர் பண்ணேன், நான் ஆர்டர் பண்ணல. இப்படி சாப்பிட்றப்ப முட்டை
ஒரு பாயில்டு எக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி ஆர்டர் பண்ணேன். இந்த மாதிரி ஹோட்டலில் முட்டை ஐட்டம் கிடையாது சார் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த விலையை ஏற்றுறதுக்காக. இவங்ககிட்ட அந்த மாதிரி எந்த மனசும் இல்லை. அதனால அதுவும் சாப்பிட இந்த மாதிரி டயத்தில் ஒரு பிளேட்லங்க இன்னும் அந்த ஆம்லெட்டை பற்றி 5 நிமிஷம் பேசலாங்க. அப்படியே கொலன்னு அப்படியே நெலிஞ்சு கிழிஞ்சு இந்த போர்வையை போட்டுருந்தா அப்படி இருக்கும். பாய் என்ன அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அப்படியே நெலிஞ்சு கிழிஞ்சு அழகாக ஒரு ஸ்மெல்லோடு வருதுங்க. கிட்டத்தட்ட அதில் இருந்ததே 20 ஆம்லெட்டு. ஒவ்வொரு டேபிளையும் அப்படியே தள்ளிக்கிட்டே வர்றாரு. என்னை பார்க்குறாரு, வைப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆம்லெட்டை சாப்பிட்டா என்னமோ அதில் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஆம்லெட்டே முக்குக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த ஹோட்டலுடைய ஆம்லெட்டில் ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசம், மோர், பில்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஐட்டங்கள் இருக்குது. மட்டன் ஃப்ரையாக இருக்கட்டும், மட்டன் சுக்காலாம் ரொம்ப கம்மியான அளவு தான் வைக்கிறாங்க, விலையும் கம்மி. சிக்கன் ஃப்ரை இருக்குது, ப்ரான் தொக்குங்கிறாங்க. நான் அதெல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டேன். ப்ரான் ஃப்ரை, ப்ரான் மசாலா, பிரெயின் ஃப்ரை அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள். அதே நேரத்தில் மெனு ரொம்ப சின்னது தான். ஒரு 4-5 ஐட்டம் அவங்களுடைய ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அதை 64 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வர்ற எல்லாருமே கிட்டத்தட்ட 2-3 சைடிஷ் வாங்கி தான் சாப்பிட்றாங்க. அந்த சர்வராக இருக்கட்டும் எல்லாருமே திணிக்கலைங்க. நீ அது வாங்கிங்க இது வாங்கிங்கெல்லாம் கிடையாது. அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஆசையாயிடுது. வைங்கன்னு நம்ம தான் சொல்கிறோம். நல்ல அன்பாக கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோரெல்லாம் போட்டு அந்த ஊறுகாயே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட தான் சாப்பிட்டுட்டேன். அப்படி கை கழுவிட்டு நல்ல எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல பீப்புள், நல்ல வெரைட்டியான ஆடியன்ஸ் இருந்தாங்க. சில இடத்துக்கெல்லாம் போனோம்னா பெரும் அரசியல்வாதி அப்படி இப்படின்னு பிரம்மாண்டமாக, இங்கே சாதாரணமாக குடும்பமாக வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்றது அந்த ஃபீல் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படி சாப்பிட்டுட்டு நான் வரேன். அங்கே இந்த சோம்புலாம் இருக்கும்ல, அது கூட கிண்ணத்தில் கூட வைக்கலாங்க. அதுக்கு ஒரு பாட்டில், அது கூட யார் கையும் படாமல் அதை நம்ம கொட்டிக்கலாம். அப்படி சாப்பிட்றப்ப ஜிபே எல்லா வசதியும் இருக்குது. அங்கே ஏர்டெல் மட்டும் எடுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் அந்த பில்லு பார்க்குறப்பயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீசனபிளாக நியாயமான விலையில் ஒரு நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிறது உள்மனசு சொன்னிச்சு. வயிறுமே அந்த ஃபீல் உணர்ந்துச்சு. புதுசாக இருந்துச்சு அந்த டேஸ்ட் எனக்கு. இந்த கடை பேர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்நேரமே நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நாயர் மெஸ்ஸுங்க. இந்த ஹோட்டல் டைமிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. காலையில் 11:30 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 3:20 தான். 3:30 கிடையாது. அது என்னமோ தெரில, அவர் ஒரு ஸ்பெஷலாக அந்த டயத்தை போட்டிருந்தார். நல்ல ரஷ்ஷாக இருக்கும். அதனால் நீங்கள் 1 மணியை போலவே போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி போயிடுங்க. நைட்டு உண்டா இந்த ஹோட்டல். நான் படித்தேன், மெனுவெல்லாம் படித்தேன். இடியாப்பம், பாயா எல்லா ரேட்டுமே வந்து நிச்சயமாக சேலஞ்சாக என்னால் சொல்ல முடியும். தஞ்சாவூரோட சீப்பாகவே இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிட்ட குழம்பு எல்லா டேஸ்ட்டையும் பார்க்குறப்ப நைட்டும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் சாப்பிடல, பொய் சொல்ல விருப்பப்படலை. அதனால் என்னைக்காவது போனீங்கன்னா நைட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. இந்த ஃபார்முலா இருக்குல்லங்க, இன்னும் 200 வருஷத்துக்கு உங்கள் பேரன் போனாலும் சரி, உங்கள் பேத்தி போனாலும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம். அவங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு அருமையான ஒரு ஃபார்முலா. எப்படி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இதை டிசைன் பண்ணாங்கன்னு தெரில. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நான்வெஜ் ஹோட்டல் நல்ல திருப்தியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ. போடுங்க எடிட்டர் சார், சத்தமாக பாட்டை போடுங்க சார். உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. நன்றிங்க.